சித்திரை மாசத்துல இவர் பிறந்ததால சித்திரகுப்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். சித்திரகுப்தனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு பார்வதி விரும்பினாங்க. அந்த நேரத்துல மரணத்துக்கு பிறகு உயிர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஆராய்ஞ்சு சொல்ல தனக்கு உதவியாளர் வேண்டும் அப்படின்னு யமதர்மராஜன் கடவுள்கிட்ட வேண்ட சித்திரகுப்தனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து யமதர்மனுடைய உதவியாளராக நியமிச்சாரு சிவபெருமான். சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரம் பஸ் நிலையத்துக்கு அருகில தனி கோவில் இருக்கு. சிதம்பரம், அயோத்தி, அலகாபாத், உஜ்ஜயினி, ஹைதராபாத், ஸ்ரீகாசி, சோல்பூர், பாடலிபுத்திரம், பாட்னா, பெரோலி அப்படின்னு பல இடங்கள்ல சித்திரபுத்தருக்கு கோவில் இருந்தாலும் தனி கோவிலாகவும் பரிகாரத்தலமாகவும் காஞ்சிபுரத்துல மட்டும்தான் இருக்கு. இங்க சித்திரகுப்தர் இடது காலை மடிச்சு வலது காலை ஊன்றிய நிலையில காணப்படுறாரு. ஒரு கையில எழுத்தாணியும் ஒரு கையில ஓலைச்சுவடியும் காணப்படுது.